அன்பார்ந்த இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் மற்றும் நாதஸ்வரம் தவில் கலைஞர்கள் அனைவருக்கும் கலியமூர்த்தி அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு மகா மேதை. அவர் வாசிக்கக்கூடிய அந்த அழகு, அவர் சிரிக்கிறது, அந்த வாசிக்கும் போது அந்த தவிர சொல்லு, அதெல்லாம் மறக்க முடியாம ஒரு பெரிய ஒரு தமிழ் வாத்தியத்துல தமிழ் கலைஞர்களை எல்லாரையும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டார். இதுல என்ன பெரிய விசேஷம் என்னன்னா, நானும் அவரோட உட்கார்ந்து வாசிச்சிருக்கேன். அது நான் இந்த ஜென்ம இடத்துல எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். பழனிவேல் அண்ணன், அஜ்வாரமங்கலம் பத்மஸ்ரீ பழனிவேல் அண்ணன், கலியமூர்த்தி அண்ணனோட நான் இருந்திருக்கேன். தனியார் வாசிக்கும் போது நான் நிப்பாட்டிக்கிட்டேன். பழனிவேல் அண்ணன் சொன்னாரு, கலியமூர்த்தி அண்ணனும் பரவாயில்லப்பா, உனக்கு தெரிஞ்சதை நீ வாசி, எங்களோட சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம்னு சொல்லி அப்படி வாசிச்ச எனக்கு அனுபவம். அதே மாதிரி இந்த ஆசாரி படம்னு சொல்லி ஊர்ல கலியமூர்த்தி அண்ணனை ஏற்பாடு பண்ணி என்னையும் ஏற்பாடு பண்ணான். நான் தவிர்க்க முடியாத காரணத்தினால நானும் போயிட்டேன். கலியமூர்த்தி காலில் விடுத்து கும்பிட்டேன்னே, உங்களை ஏற்பாடு பண்ணி என்னையும் பண்ணியிருக்கானே, நான் அப்படி பெரிய தவறுலாம் இல்லை, நீங்க ஊருக்கு போது நானும் உங்களோட சேர்ந்து வரணும்னே. இல்ல தம்பி, உனக்கு தெரிஞ்சதை நீ வாசின்னு சொல்லி என்னை கெட்டி அணைச்சு எனக்கு கையில என்ன கேட்குமோ அதுக்கு பொருத்தமா வாசிச்சு தனியாவட்டத்தை கொடுத்து எனக்கு நாகர்கோவில் ஊர்ல ஒரு பெரிய பேர் வாங்கி தந்தது கலியமூர்த்தி அண்ணன் தான். அது எனக்கு ஆயுசில் எனக்கு மறக்க முடியாது. அதே மாதிரி நம்ம செந்தில் சின்னசித்தியா மாமா, எனக்கு மாமா, அவங்களோட பாண்டிச்சேரியில நம்ம ஆனந்தா கல்யாண மண்டபத்துல பழனிவேல் அண்ணன் கலியமூர்த்தி அண்ணனோட அரிகிரபாலனை எங்க அண்ணன், எனக்கு முதல் குருநாதர் அவர் தான். அவரோட சேர்ந்து என்னையும் எங்க அண்ணனையும் அழகா பொருத்தமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்க வச்சாங்க. அன்னைக்கும் கலெக்டர் அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. சேலத்துல ஒரு கலெக்டர் அம்மா இருந்தா, அந்த அம்மா எல்லாம் கையெல்லாம் தட்டி கலியமூர்த்தி வாசிக்கிறது அபூர்வ மனுஷையா நீங்க அப்படின்னு அந்த கலெக்டர் அம்மா கலியமூர்த்தி அண்ணனை பாராட்டி, பழனிவேல் அண்ணனையும் கலியமூர்த்தி அண்ணனையும் பாராட்டினாங்க. அந்த பாராட்டு நாங்களும் வாசிச்சதுனால அந்த பாராட்டு எங்களுக்கும் கிடைச்சது. அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி சிங்கம்பூனேரின்னு ஒரு ஊர்ல சின்னச்சிப்பா மாமா கூட கச்சேரி வாசிக்கும் போது நான் நிப்பாட்டிக்கிட்டேன். இல்ல தம்பி வாசி, எங்களோட சேர்ந்து வாசி அப்படின்னு சொல்லி என்ன பொருத்தமா எனக்கு ஏற்றாப்புல பழனிவேல் அண்ணனும் கலியமூர்த்தி அண்ணனும் கொண்டு போனாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் கோவிந்தராஜனை காரைக்குடியில அந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு விழா நடக்கும். அந்த விழால கோவிந்தராஜனும் அப்போ நம்ம காரைக்குறிச்சிக்காரோட இருந்த குழந்தைகள் தாத்தா இருந்தாங்க. அவங்களோட பத்தமராஜ அண்ணன் மேளம். அப்பவும் கோவிந்தராஜனும் எங்களை பொருத்தமா கொண்டு போய் பக்குவமா வாசிச்சாங்க. இது மாதிரி வாசுவண்ணன், முத்துக்குமார் சேவன் அவங்களோட எல்லாம் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அப்படியெல்லாம் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சதுனாலதான் இன்னைக்கு நாஞ்சில் ராமதாஸ்ன்னு கொஞ்சம் வெளியில தெரியும்படியா நான் இருக்கேன்னா காரணம் இந்த பெரிய தவிர்கா வித்துவார்கள் தான். இதுல கலியமூர்த்தி அண்ணன் நான் சிவராத்திரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிதான் கலியமூர்த்தி அண்ணன் இறந்தது. அது எனக்கு அது மறக்க முடியாது, மனசோடி பதிஞ்சிச்சு. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என் பையன் 2வது பையன் வெங்கடேஷ் எப்பா கலியமூர்த்தி அண்ணன் இறந்து போனாங்க. அதாவது இறந்து 5 நிமிஷம் ஆகல, உடனே செல்ல பார்த்துக்கிட்டு இருந்தவன் டப்புன்னு செல்லுல உடனே வந்தோடனே எப்பான்னு சொன்னோன்னா ஒரு 15 நிமிஷம் போதமே. எனக்கு ஒரு 15 நிமிஷம் நாங்க பேசிக்கிட்டாங்க இருந்தோம். அந்த ரூம்ல ஒரு அணக்கம் இல்லாம ஒரு 15 நிமிஷம். இதுல வேற கச்சேரிக்கு கூப்பிடுவாங்க, ஒண்ணுமே தெரியல. இப்படியே உட்கார்ந்து அழுதுட்டேன், கண்ணீர் கட்டிட்டு. அது காரணம் என்னன்னா, அவருடைய வாசிக்க அந்த சொல்லு ஒரு அழகு. அதாவது எல்லாரும் வாசிக்காங்க, அவரு வாசிக்கும் போது ஒரு பெரிய அழகு, அந்த சொல்லுல அழகு. சின்னச்சிப்பா மாமா சொன்னாங்க ஒரு பட்டம், டேய் பாத்தியா அந்த நகமோ குருத்தத்தை சாப்பிட்டுட்டான்டா பாரு. எல்லாரும் தவிர வாசிக்காங்க பாத்தியா, நகமோ குருத்தத்தை முழுங்கிட்டான். அப்படி வாசிக்கிறாரு பாத்தியா கலியமூர்த்தி. இதெல்லாம் நீ பாத்துக்கோ, உனக்கு ஒரு சமயத்துல நீ வளர்ந்து கொஞ்சம் வயசாகி வரும்போது இதெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னாங்க. அதே மாதிரி ஒரு வட்டம் திருச்செந்தூர்ல நானும் யாழ்ப்பாணம் பாலசுப்ரிய அவங்களும் தவறு வாசிட்டு வரோம் வீதியில.
இவங்க மறுநாளைக்கு ஏகேசி அண்ணாவோட வாசிக்கிறதுக்காக வேண்டி பழனிவேலனும் கரியமூர்த்தி அண்ணனும் வந்தாச்சு. அப்போ எங்களோட நாதஸ்வரம் இல்லாம கிளாரட் நம்ம திருச்சியில பெரியசாமின்னு ஒரு கிளாரட் அவர் ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்த்தது. அவரோட நானும் யாழ்ப்பாணம் பாலசுப்ரமணியனும் வாய்ச்சிக்கிட்டு வர்றோம். அந்த சமயத்துல கரியமூர்த்தி ஒரு வெத்தலை பெட்டியும் கையில வச்சுட்டு வெத்தலை போட்டுக்கிட்டு எங்க கூடயே வந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்ப அந்த சமயத்துல நான் வாய்ச்சிட்டு வரேன். அப்போ பழனிவேலனை வாய்ச்சி கரியமூர்த்தி 2 பேரும் வாய்ச்சி ஒரு கோர்வை இந்த மாதிரி ஒரு கோர்வைய பிரமாதமா வாய்ச்சி அவங்க நான் கேட்டு அப்போ முன்னாடி இப்பவும் அப்படிதான் பழனிவேலன் கரியமூர்த்தி வாசிக்கிறதுலாம் எல்லா தவிர்காரங்களும் கேட்டுதான் இப்போ நல்லா வாசிக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க அடிப்படை தான். அப்போ இந்த வாசிட்டு வரும்போது இவரை பார்த்தோன்னா கரியமூர்த்தி நான் பார்த்தோன்னே எனக்கு கை ஒண்ணு ஓடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன தம்பி வாசி கரெக்ட் தான் வாசின்னு கரியமூர்த்தி சொன்னாங்க. நான் இல்லைன்னே உங்களை பார்த்தோன்னு எனக்கு பயம் கொடுத்துட்டேனே, அதான் நிப்பாட்டி பரவாயில்ல தம்பி வாசி வாசி இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே, பயப்படக்கூடாது, பரவாயில்ல, அப்படிதான் என்ன ஒரு தூக்கி விட்டாங்க. இந்த மாதிரி இப்போ உள்ள தமிழ்காரங்க இப்போ ஒரு 20 வயசு 25 வயசு உள்ளவங்க எல்லாருமே நாதஸ்வரம் தமிழ் எல்லாருமே நல்லா வாசிக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம்னா பழைய முன்னாடி அவங்க வாசிச்சிருந்த அதை கேட்டுதான் இவங்க எல்லாருமே இப்போ பிரமாதமா வாசிக்காங்க. அப்ப பழனிவேலன் தனியா ஒருத்தனை ஆரம்பிக்கிற ஸ்டைலே இப்ப இல்ல, இப்ப வேற மாதிரி இருக்கு. பழைய தமிழ்காரங்க பழனிவேலன் திருச்செந்தூர்ல நான் ஒரு டேப்பையும் கொண்டுட்டு கரியமூர்த்தி பழனிவேலன் எல்லாம் வாசிக்கிறத கேட்கறது இங்க இருந்து நான் திருச்செந்தூருக்கு டேப்பு கடை கொண்டு போய் இப்பவும் வச்சிருக்கேன். நான் 35 வருஷத்துக்கு முன்னால 40 வருஷத்துக்கு முன்னால எனக்கு வயசு 60 எல்லாம் கழிஞ்சு போயிடுது. அந்த தனியாவர்த்தனை வேற. இப்போ இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த அவங்க குறைக்கிறது இந்த தனியாவர்த்தனை ஆரம்பிக்கிறது ஒரு ஆவர்த்தனை தான் முதல்ல வாசிப்பான், அப்புறம் 2 ஆவர்த்தனை வாசிப்பான். அது அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சோன்னா ஒரு பெரிய பருவ வாய்ச்சி விடுவாங்க. உடனே கரியமூர்த்தி அதை வாய்ச்சிட்டு வருவாரு. அப்ப வாரு தவளி, அந்த தவளை நானே எடுத்திருக்கேன். சிங்கம் பூனையில பழனிவேலன் தவளு கரியமூர்த்தி தவளு. அப்ப நானும் ஒரு பக்கத்துல இருக்கும்போது இந்த தவளையில நானும் எடுத்திருக்கேன். அந்த பாக்கியம் கிடைச்சதுல நான் பெரிய பெருமைப்படுவேன். இதுல பெரிய விஷயம் நான் யாருமே சந்தோஷமா பேசுறேன். அதுக்கு ஒரு காரணம் இப்ப அவங்க இல்லை. பிறந்த நாடுன்னு சொல்லும் போது எல்லாரும் சந்தோஷத்துல பேசுவாங்க. ஆனா வருத்தமா அவங்க இல்லையே, அவங்க பிறந்த நாள் இல்லை, அவங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கும், எத்தனை பேரு வீட்டுக்கு தேடி வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. அவங்க வீட்டம்மாலாம் எவ்வளவு கரவேலையில இருப்பாங்க. பிறந்த நாள் எப்படி கொண்டாட முடியும்? அவரு பையன் நான் போன்ல பேசினேன். என்ன ஆமாண்ணே உங்களை தெரியும்னே, அப்பா ரொம்ப சொல்லியிருக்காங்க, உங்களை அரியபாலன் எல்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்கண்ணே, தெரியும்னே, எனக்கு நல்ல தெரியும்னே அப்படின்னாங்க. நல்லா அவங்க வீட்டம்மா, அவங்க பையன், மூத்த பையன், இளைய பையனுக்கு எல்லாருக்கும் அவங்க ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுசு வச்சிருக்காங்க. அது மாதிரிதான் எல்லாமே நடக்கணும். ஆனா அவங்களும் இப்ப நம்மளோட சேர்ந்து இருக்காங்க. காரணம் என்னன்னா செல்லுல எடுத்தா எல்லாத்துக்குமே அவங்கதான் வாய்ச்சிட்டு வராங்க. அந்த அழகே வேற. அதனால எனக்கு இந்த பேசுறதுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு நான் பெரிய பெருமைப்படுறேன். அவங்க குடும்பத்தாருக்கு அனைவருக்கும் நன்றியை சொல்லி கொடுக்கிறேன். நன்றி.